ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. ஜனநாயக திருவிழா என்ற பெயரில் புதிய தலைமுறை நடத்தி வரும் சிறப்பு பேருந்து பயணம் வேலூரை அடைந்துள்ளது. இந்நிலையில் வேலூர் தொகுதி கள நிலவரம் குறித்து விரிவாக பார்க்கலாம். வேலூர் தொகுதி தமிழகத்தில் உள்ள மக்களவை தொகுதிகளின் வரிசையில் 8வது இடத்தில் உள்ளது. இங்கு மொத்தம் 15,28,273 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 7,40,222 பேர் ஆண்கள், 7,87,838 பேர் பெண்கள், 213 பேர் மூன்றாம் பாலினத்தவர். வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம், ஆம்பூர், வாணியம்பாடி, கீழ் வைத்தினான்குப்பம் என 6 பேரவை தொகுதிகளை இந்த மக்களவை தொகுதி கொண்டுள்ளது. இவற்றில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் வேலூர், அணைக்கட்டு, குடியாத்தம், ஆம்பூர் ஆகிய 4 தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. கீழ் வைத்தினன்குப்பம் மற்றும் வாணியம்பாடி தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியிருந்தது. 2019இல் நடந்த மக்களவை தேர்தலில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்ட காரணத்தால் வாக்குப்பதிவு தள்ளி வைக்கப்பட்டு வேறு ஒரு நாளில் நடத்தப்பட்டது. இதில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் அதிமுக கூட்டணியில் புதிய நீதி கட்சி சார்பாக போட்டியிட்ட ஏசி சண்முகத்தை சுமார் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். கடந்த மக்களவை தேர்தலில் தமிழகத்திலேயே குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தீர்மானிக்கப்பட்டதில் சிதம்பரத்திற்கு அடுத்த இடத்தில் வேலூர் தொகுதி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தென்பெண்ணை பாலாறு இணைப்பு வேலூர் மாவட்ட மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பு என்கின்றனர் இத்தொகுதிவாசிகள். வேலூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு தண்ணி தட்டுப்பாடு நிலவுது. இதனால் தென்பெண்ணையும் பாலாரையும் இணைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை வைத்திருக்கோம். இன்னும் நிறைவேறவில்லை. அதை நிறைவேற்றி தந்தால் நல்லாயிருக்கும். அடுத்ததாக பாலாரை பொறுத்தளவுக்கு சீமை கருவேல மரங்கள் நிறைய இருக்குது. அதனை அகற்றி சுத்தப்படுத்தி தந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். விவசாயிகளுக்கும் தண்ணீர், குடிநீர் தட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கும். வேலூர் மாநகராட்சியாக இருந்தபோதும் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படவில்லை என்ற அதிருப்தியும் இந்த தொகுதிவாசிகளிடம் உள்ளது. வாணியம்பாடி பகுதியில் தோல் தொழில்கள் நசிந்து வரும் நிலையில் அவற்றுக்கு ஊக்கம் தர வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது. வாணியம்பாடியில் நல்ல முறையில் இயங்கிக் கொண்டிருந்த தோல் தொழிற்சாலைகள் இப்பொழுது சரியாக இயங்க முடியாமல் நிறைய பேர் வேலை இழந்து, ஓனர்களும் சரி தொழிலாளர்களும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்கிறாங்க. அந்த தோல் தொழிற்சாலையை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரலாம். இல்லை அந்த தோல் சார்ந்த ஷூ கம்பெனி, இல்லை பெல்ட் தயாரிக்கிறது, கெமிக்கல் சார்ந்தது, தோல் தொழிற்சாலை, இதைகளையே இன்னும் பல நிறுவனங்களை இந்த வாணியம்பாடி பகுதி கொண்டு வந்தால் வாணியம்பாடி முன்னேற்றத்துக்கு கொண்டு வரலாம். வேலூர் கொணவட்டத்திலும் வாணியம்பாடி நியூ டவுன், ஆம்பூர், ரெட்டிப்பட்டி இடையே ரயில்வே மேம்பாலம் அவசிய தேவை என்கின்றனர் இங்குள்ளவர்கள். இது தவிர வேலூரிலிருந்து தமிழகத்தின் தென் மாவட்டங்களுக்கு ரயிலில் செல்ல ஈரோடு வழியாகவே சுற்றி செல்ல வேண்டியுள்ளதாகவும் நேரடியாக ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் உள்ளது. வேலூர் பகுதியில் முன்னாள் மற்றும் இந்நாள் ராணுவ வீரர்கள் ஏராளமானோர் உள்ள நிலையில் அவர்களுக்கு உதவும் வகையில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தேவை என்றும் அத்தரப்பினர் எதிர்பார்க்கின்றனர். புதிய தலைமுறைக்காக வேலூரிலிருந்து செய்தியாளர் குமரவேல். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.